ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விளாக். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் காரக்கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய வந்து ரெசிபி இது. இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவல் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்து நான் வந்து ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து தாளிக்கிற கேப்பில் வந்து இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்து இருக்கும். இப்போ ஒரு வந்து கடாயில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது நல்லா வந்து பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாம் ஓரளவுக்கு வந்து செவக்க வந்து வதக்கணுங்க. நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணுன்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பிங்கிஷாக வந்தால் போதும். இப்போ நான் இது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு அவல் வந்து நம்ம தண்ணியெலாம் வந்து வடித்து விட்டுருக்கோம். அது எல்லாமே நம்ம வந்து சேர்த்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரையாக வந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அவல் வந்து. இது எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, இந்த உளுந்தம்பருப்பு, இது எல்லாமே சேர்த்து வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் இது கூட வந்து லாஸ்ட்டாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நான் ஒரு தட்டில் வந்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து வெதன்னு கொஞ்சம் நம்ம சூடாக இருக்கும்போது நம்ம வந்து உருண்டையாவோ கொழுக்கட்டையாவோ நம்ம வந்துட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கிட்டு ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நான் அது மாதிரி உருண்டையாவோ இல்லை நீட்டாவோ நான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். நான் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து வெந்தால் போதுங்க. நம்ம ஏற்கனவே நம்ம வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கோம். ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து வெந்துடும். டெய்லி இட்லி, தோசை அதை மாதிரி சாப்பிட்டு நம்மளுக்கு போர் அடிச்சிச்சுன்னா நம்ம ஒரு வாட்டி இதை மாதிரி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இந்த அவல் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா வெறும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப நம்ம வந்து தேங்காய் துருவல்லாம் போட்டதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ வந்துட்டு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக வந்து அவங்க டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டது போர் அடிக்கும். அவங்களும் இதை மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வந்து எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம அவலும் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் வெள்ளை அவலுக்கு பதிலாக சிவப்பு அவலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.